ருக்கையா உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹுமா. இந்த ருக்கையா உம்மு குல்சூம்லையும் நம்ம பார்த்தோம். ருக்கையா என்ற பெண்மணி, அதாவது உம்மு குல்சூமுக்கு முந்தியவர். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னர் உம்மு குல்சூமையும் ருக்கையாவையும் அபூலஹபுடைய 2 மகன்மார்களுக்கு திருமணம் பேசி வைத்திருந்ததாக ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. ஒரு வரலாற்று செய்தி. அதில் ஆதாரத்தன்மைகள் சம்பந்தமாக நான் இங்கே பேச வரவில்லை. ஆனால் அபூலஹப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவுக்காரர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவுக்காரர், பெரிய தந்தை. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் திருமண பேச்சுவார்த்தை இயல்பாக என்ன செய்யும், நடக்கும். உத்தைபா என்று சொல்லக்கூடிய அபூலஹபுடைய 2 அதாவது ஆண் மக்களுக்கு உம்மு குல்சூமையும் ருக்கையாவையும், உம்மு குல்சூமை அதாவது உத்துபாவுக்கு, உம்மு குல்சூமை உத்தைபாவுக்கு, ருக்கையா உத்துபாவுக்கு. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நல்ல வழி என்னன்னு சொன்னால், ருக்கையா உத்தைபா ஒரே மாதிரி இருக்குதே, இந்த ஒரே மாதிரி இருக்கிறவங்க மாத்தமா போட்டுக்கண்டா சரி. ருக்கையாவுக்கு உத்துபா இல்லை, உத்தைபா இல்லை, உத்துபா. அந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தமா இருக்குது இல்லைங்கிட்டா. ருக்கையா உத்தைபா தான் ஒரே ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் ருக்கையாவுக்கு அந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு மாத்தமா உள்ளது உத்துபா, உம்மு குல்சூமுக்கு ருக்கையாட ஃபார்மேட்டில் உள்ளது உத்தைபா இல்லைங்கிட்டா. அந்த பேர் உத்துபா 2 ஒன்று தான், ஆனால் அந்த மெத்தடை மட்டும் என்ன செய்யணும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ருக்கையாவுக்கு உத்துபாவும் உம்மு குல்சூமுக்கு உத்தைபாவையும் பேசி வச்சிருந்தாங்க அப்படி என்று சொல்லி ஒரு வரலாற்று செய்தி. இந்த வரலாற்று செய்தி எந்த அளவு ஆதாரபூர்வமான நம்ம சொல்ல முடியாது. இதோட தப்பத்தியதா அபீ லஹபி ஒத்தவருக்குதே, இந்த சூறாவை இறங்குவதற்கு பின்னால சில சம்பவங்கள் அதோட சம்பந்தப்படுத்துறாங்க. ஆனால் ஆதாரபூர்வமாக ஆன செய்தியா என்பது கொஞ்சம் ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பெரும்பாலும் இது ஆதாரமற்றதாக இருக்கவே வாய்ப்பு உண்டு. ஆனால் அது ஒரு வரலாற்று செய்தியாக இது நடந்திருக்கலாம். உத்தைபாவுடைய விஷயம் இருந்திருக்கலாம். அபூலஹபுடைய 2 பிள்ளைகளுக்கும் பேசி வச்சிருந்தாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இஸ்லாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து இந்த மாதிரியான பிரச்சனை அபூலஹபுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்த உடனேயே இவர்களுடைய 2 தாயார், உத்தைபாவுடைய தாயார், அதாவது அபூலஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் என்ன செய்யறான்னு சொன்னால், அதாவது உம்மு ஜமீல் பின்து ஹர்ப், அபு சுஃபியானுடைய சகோதரி. அவன் தான் அபூலஹப் திருமணம் முடிச்சிருந்தா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போகல, நீங்க என்ன செஞ்சிருவானா அங்கேயே நின்று கண்டிருக்கவான, அது உம்மு ஜமீல் அபூலஹப் நீங்க மறந்துடும் உங்களுக்கு, சரியா? அப்படி போய்கின்றீங்க, என்னோட என்ன செய்ய, அது போய்கின்றீங்க, அப்படியெல்லாம் நிற்காது. அப்படியே நீங்க நிறுத்தாட்டினாலும் சுபகோட போயிடும். அப்படியெல்லாம் மனசுல என்ன செய்யாது, எதுவும் நிற்காது, அது மனநம் அப்படியே வராது, சரியா? அப்ப அதனால என்ன புரிஞ்சுங்கன்னு சொன்னால், உம்மு ஜமீல் அந்த டைமுக்கு மட்டும் கிரகிச்சுக்கங்க. உம்மு ஜமீல் என்ன செய்யறான்னு சொன்ன, இந்த 2 பிள்ளையும் பார்த்து, ஹராம், எனக்கு உனக்கு உங்க 2 பேருக்கும் உறவு இல்லை, அவர்களை விவாகரத்து, அதாவது திருமணத்தில் பந்தத்திலிருந்து முடிச்சு கொள்கின்ற வரைக்கும் ஒப்பந்தம் தான் நடந்தது, முடிச்சு கொடுக்குற வாக்கு தான் இருந்தது. அது வரைக்கும் உங்க 2 பேருக்கு இடையில உறவு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதாவது நீங்கி கொண்டார்கள். திருமணம் நடப்பதற்கு முன்னாலேயே என்ன செய்தார்கள், நீங்கி கொண்டார்கள் என்று ஒரு செய்தி என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, மக்காவில் வைத்தே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. யாரை? ருக்கையாவை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். ருக்கையாவுடைய தந்தை யாரு? அது 2 செகண்ட் எடுத்தீங்க பாத்தீங்களா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் படிக்கிறோம். அதான் அப்ப திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. முடிச்சு கொடுத்த பின்னால இவங்க அந்த மக்காவில் உள்ள மக்கள் இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சார நேரத்தில் ஹிஜ்ரத்து போனாங்க. ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரா இஸ்லாமிய வரலாற்றில் என்ன, அபிசீனியாவுக்கு. அந்த ஹிஜ்ரத்து போனவர்களில் ருக்கையாவும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்க 2 பேர் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க, அபிசீனியாவுக்கு போய் விட்டார்கள். அதனால தாத்துல் ஹிஜ்ரத்தைன், இவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க தாத்துல் ஹிஜ்ரத்தைன், 2 ஹிஜ்ரத்து செய்த பெண்மணிகள்ல ஒருவர். ஏன்னா இங்கே வந்தாங்க, மதீனாவுக்கு வந்தாங்க. அப்போ 2 ஹிஜ்ரத்துக்குரிய பெண்மணிகள் ஒருவர்னு சொன்னார்கள். அவங்களோட ஆரம்ப வரலாறு சம்பந்தமாக உள்ள செய்திகள் இவ்வளவுதான். வரலாற்றை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படி மாடிஃபை பண்ணி எழுதுவாங்க. அது எல்லா வரலாற்று ஆசிரியர்கிட்ட உள்ள ஒரு குணம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கையா பிறந்த பொழுது அகமகிழ்ந்தார்கள், முகமகிழ்ந்தார்கள் எழுதுவாங்க. பிள்ளைகள் கிடைச்சா மகிழ்வார்கள், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் கூடுதலாக என்ன செஞ்சிருப்பார்கள், எழுதியிருப்பார்கள். நான் அதையெல்லாம் என்ன செய்யலை, எங்களோட போக்கு சரியாக இருக்கணும், தகவல் முறையில் இருக்கணும். ஹிஜ்ரத்துக்கு மதீனாவுக்கு வந்த பின்னால பத்ர் யுத்தத்தின் பொழுது, பத்ர் யுத்த நேரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பத்ர் யுத்தம் எத்தனாம் ஆண்டு நடந்தது, ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு நடந்தது. விளங்கிட்டா? பத்ர் யுத்தம்
ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடந்தது. அப்போ இந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நேரம் பத்ர் யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அனுமதி கேட்குறாங்க. நான் வந்து எனது ருக்கையா வந்து சுகையினமாகிக்கிறாங்க, அதனால் நான் அவருக்கு கவனிப்பாக நான் உட்காரவா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஐடியாவை சொல்கிறாங்க, உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ருக்கையாவை கவனிப்பதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், வந்தார்கள். அது நேரம் யுத்தம் கன்ஃபார்மாக நடக்கும்ன்றதும் தெரியாது, பத்ர் யுத்தம் இருக்குதே உறுதியாக நடக்கும்ன்றதும் தெரியாது. ஏன்னா அவங்க போனது ஒரு வியாபார கூட்டத்தை க்ராஸ் பண்ண தான் என்ன செஞ்சாங்க, போனாங்க. ஆனால் இப்படி ஆகிட்டு, அதனால் ருக்கையாவை என்ன செய்தார்கள், கவனித்து கொண்டு இருந்தார்கள். அதான் இந்த இடையில இவங்க யுத்தமெல்லாம் முடிந்து திரும்பி வருகிற நேரத்தில் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்து விட்டார்கள். அப்போ ஹிஜ்ரி 2ஆவது ஆண்டு என்ன செஞ்சாங்க, மரணிச்சிட்டாங்க. ருக்கையா மூலம் ஒரு குழந்தை கிடைத்தது, அவங்க பிறந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க, மரணித்து விட்டார்கள். ஆரம்பத்திலே என்ன செஞ்சாங்க, மரணித்து விட்டார்கள். அப்போ இந்த இடத்துல என்னென்னு சொன்னால் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு, இந்த ஹிஜ்ரத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளைகள் எல்லா மக்களை போன்றும் கஷ்டப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு மட்டும் நல்லா சேஃப்டியாக கொடுத்து மற்றவங்க வந்து என்ன செஞ்சாங்க, சுதந்திரமாக, அதாவது இவங்க சுதந்திரமாக இருந்தால் மற்றவங்க மட்டும் தான் கஷ்டப்பட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்களும் ஹிஜ்ரத்து செய்ய வேண்டி இருந்தது, நாட்டை விட்டு போக வேண்டி இருந்தது. அவங்க நினச்சிருந்தா வேறு வேறு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம், முயற்சிக்கலாம். அப்படியெல்லாம் என்ன செய்யலை, ரசூலுல்லாஹ் செய்யலை. எல்லாது போல ஒரு கஷ்டத்தை என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு பட்டார்கள். இது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்று செய்தி இதுதான். பத்ர் யுத்தத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி அடைந்து வர நேரத்தில் மரணித்து இருந்தார்கள். இரண்டாவதாக ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு அடுத்த வருடமே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உம்மு குல்சூம் அவர்களை திருமணம் முடித்து வைக்கிறார்கள். உம்மு குல்சூம் அவர்களை திருமணம் முடித்து வைக்கிறார்கள். இதிலிருந்து என்ன புரிஞ்சுங்கன்னு சொன்னால், புனைப்பெயரையும் பேராக என்ன செய்யலாம், வைக்கலாம். உம்மு குல்சூம்ன்றது ஒரு புனைப்பெயர் ஃபார்மேட்டில் தான் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் அதை என்ன செய்யலாம், பேராக கூட என்ன செய்யலாம், வைக்கலாம். அதில் ஒரு பிழை இல்லை. எனவே அபூபக்கர் என்று வச்சுட்டு சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சஞ்சலப்பட நம்ம புனைப்பேரே பேராக வச்சுட்டோமே அப்படின்றது சஞ்சலமெல்லாம் இல்லை. ஏன்னா உம்மு குல்சூம் என்ன செஞ்சுக்கிறேன், பேர் வச்சுங்க, அபூபக்கரே பேர்கள் என்ன செய்கின்றன இருக்கிறன. அப்போ உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மணமுடித்து வைக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை நீண்ட காலம் இருந்தன. இவர்களுடைய வாழ்க்கை எப்படி நீண்ட காலம் இருந்ததோ, ருக்கையாவோடும் நீண்ட காலம் இருந்தார்களோ, அதே போன்ற ஒரு நீண்ட காலம் என்ன செய்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தான் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா மரணித்தார்கள். இப்போ ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அப்படின்னா 3ஆம் வருஷம் திருமணம் முடிச்சிருந்தா 4, 3, 4, 5, 6, 7, 8, 9 கிட்டத்தட்ட 6.5 வருடங்கள் என்ன செஞ்சாங்க, 6.5 வருடங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வாழ்ந்தார்கள். இது ஒரு பெரிய ஒரு ஷரஃப், கண்ணியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாரோடு வாழ்க்கை போவது என்பது நாங்கள் நன்ற முறையில் வாழ்வதற்கும் அது ஒரு பேணுதலுக்கு என்ன செய்யும், வழிவகுக்கும். அதே நேரம் ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை என்ன செய்யும், கொடுக்கும். அப்போ இந்த அதாவது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரண செய்தியை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பாட்டு கண்டிருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இக்ஸில்னஹா ஸலாஸன் அவ் ஹம்ஸன் அவ் ஸபஅன் இதா ரஅய்துன்ன. நீங்கள் வந்து எப்படியெல்லாம் 3 முறையா 5 முறையா 7 முறையா எப்படி கழுக நினைக்கிறீங்களோ உங்களோட தேவைக்கேற்ப என்ன செய்யுங்க, கழுவிருங்க அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு, அது கழுவுற நேரத்தில் சிதிர் இலந்தை இலை, இந்த இலந்தை இலையை போட்டு சிதிரை போட்டு என்ன செய்யுங்க, அதை மிக்ஸ் பண்ணி என்ன செய்யுங்க, கழுவுங்க அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு ஜடை பின்னி விடுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஷ்இர்னஹா விளங்கிட்டா அப்படி சொன்னாங்கன்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அடக்க போகிற நேரத்தில் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அடக்க போகிற நேரத்தில் ஒரு மகள் மரணிச்சிருந்தா. இன்னொரு மகள் யாரு, ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு என்ன செஞ்சிட்டா, மௌத்தாகிட்டா. அப்போ கண் முன்னாலேயே எல்லா பிள்ளைகளும் மரணிக்கிற நேரத்தில் எந்த தந்தைக்கு என்ன செய்யும், தந்தை என்ற ஸ்தானத்தில் வேதனையாக இருக்கும். இப்போ உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறா, மௌத்தாகிட்டாங்க. அடுத்ததாக இருக்கிறது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். நான் ஜெய்னப் என்ற வரலாறு சொல்லுகிறேன். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அவன் மரணிச்சிட்டாங்க, 9ஆம் ஆண்டு இவன் மரணிக்கிறா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள் அப்படின்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். உம்மு குல்சூம் ரலியல்லாஹுடைய மரணத்தில் அடக்கிற நேரத்தில் அழுது கொண்டிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழுகைக்கான காரணம் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய மரணம் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழக்கூடியவர் அல்ல. ஆனால் அந்த மரணம் என்கின்ற அந்த சூழலோடு இன்னும் பல காரணங்கள் இணைகிற நேரத்தில் அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய தியாகம், அவர்களுடைய அந்த அதாவது பிரிஞ்சு போகிற நேரத்தில் இது ஒரு 3ஆவது மகள், ஏற்கனவே எத்தனையோ மகன்மார்கள், இப்படி என்று அந்த என்வாயன்மெண்ட் என்ன செய்யும்,
அழுகையை கூட்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இப்ராஹிமுடைய மரணத்தின் நேரத்தில் சொன்னார்கள், ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹ அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ருஹமா. அல்லாஹ் தஆலா வச்சிக்கிற ரஹ்மத் இது, ஒரு பெரிய ஒரு ரஹ்மத். இது உள்ளத்தில் வச்சிருந்தா என்ன செய்யும்? கண்களால் கண்ணீர் வரத்தான் என்ன செய்யும். உலகத்திலே அல்லாஹ் இரக்கம் காட்டுவதெல்லாம் யார் இரக்கமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களோடு தான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் உயூனு ததுமா வல் குலூபு தஹ்ஸன் வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா. கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, உள்ளம் கவலைப்படுகின்றன, எங்களுக்கு திருப்தி உள்ள வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையை நாம் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதுபோல உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த மரணத்தில் என்ன செய்கிறாங்க? அழுகிறார்கள். அழுகிற நேரத்தில் டிஷ்யூ இருக்குங்க. அப்போ அழுகிற நேரத்தில் அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யார் நேற்றிரவு அதாவது யுகாரிஃபில் லைலா, அதாவது இரவு முகாரஃபத்து அதாவது தன் இரண்டு விதமான கருத்து எடுக்கிறாங்க. உறவு தன் மனைவியோடு நெருங்காதவர்கள் யார் அப்படின்ற கருத்தை என்ன செய்யலாம் வரலாம். தன் மனைவியோடு நேற்று இரவு இந்த இரவு நெருங்காதவர் யார் அப்படின்ற ரசூலாம் கேட்டதாகவும் கருத்து எடுக்கலாம். அல்லது பாவம் செய்யவில்லை என்ன, சாதாரண பாவம் கூட என்ன செய்யவில்லை என்ற கருத்தை என்ன செய்யலாம் எடுக்கலாம். சாதாரண பாவம் கூட, சின்ன பாவங்கள் மனிதனுக்கு என்ன செய்யும், நடக்கும். இப்படி சாதாரண பாவம் கூட செய்யவில்லை என்ற கருத்தை என்ன செய்யலாம், நம்ம எடுக்கலாம். சாதாரண பாவம் கூட செய்யாத சின்ன பாவம் கூட நீ செய்யவில்லை என்று உறுதி தர முடிந்தவங்க யார் உங்களை வைக்கிறீங்க அப்படின்னு ரசூலாம் கேட்டதாக எடுக்கலாம். அல்லது நேற்றிரவு மனைவியை நெருங்காதவர் யார் அப்படின்னு ரசூலாம் கேட்டதாக என்ன செய்யலாம் இருக்கலாம். மனைவியை நெருங்காதவர் யார் இடத்துல என்ன அதில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க. மனைவியை நெருங்காத நன்மையான அர்த்தம் அல்ல. கபரில் அடக்கிற நேரத்தில் நேற்றிரவு மனைவியோடு நெருங்கியவர் அப்படின்னு நம்ம அந்த கருத்தை எடுத்தோம்னு சொன்னால் அவர் கொஞ்சம் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டுக்கிறார், கொஞ்சம் உலக வாழ்க்கையோட தொடர்பாக எந்திக்கிறார். அப்போ குர்ஆனை விட்டு கொஞ்சம் தூரமாக எந்திரிப்பார், இரவு தொழுகையை விட்டு கொஞ்சம் தூரமாக எந்திரிப்பார், அதுக்காரர்களை விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்திருப்பார். நிறைய நேரம் என்ன செஞ்சிருக்க மாட்டார், தொழுதிருக்க மாட்டார். இந்த கருத்தில் என்ன செய்யலாம், அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி கேட்குறாங்கன்னா மற்றபடி விளங்குறதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன தொழுதியா அப்படி செஞ்சியா அப்படின்னு கேட்காம அதில் யார் அதிகமாக இருந்திருப்பார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. தொழுதியான்னு கேட்டால் எல்லா நபித்தோடும் தொழணும்னு சொல்ல போகிறாங்க, தொழுதோம் முடியும். ஆனால் அதிகத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வழி இதுதான். அப்படி கேட்ட உடனேயே முன்னுக்கு வந்தவர் யாரு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தல்ஹா தியாகம் மிக்க ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு அங்கத்தவர் முன்னுக்கு வராரு. ஆனா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நான் என்றாங்க. அப்போ இந்த மாதிரி கட்டங்களில், தேவையான கட்டங்களில் தான் தகுதியானவராக இருந்தால் நான் என்று சொல்வதில் எந்த விதமான முகஸ்துதியும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பது இது குறிக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார், மன்னரை பார்த்து சொன்னா என்ன, எனக்கு இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்லி, நீங்கள் என்னை பொருளாதார பொறுப்புக்கு என்னை தாங்க, நான் இன்னி ஹஃபீதுன் அமீன், நம்பிக்கையானவன், நான் பாதுகாப்பாக இருப்பேன். அவருக்கு தெரியும் அங்கே உள்ளவர்கள் பாதுகாப்பு குறைவு, நம்பிக்கை குறைவு, அமானிதம் குறைவு என்றது அவருக்கு தெரியுது. ஏன், இவர் இருந்தவர் தான் அந்த பொறுப்பில் இருந்தார். இவர் எந்த வீட்டில் இருந்தாரோ அவரோட வீட்டில் உள்ளவர் தான் அந்த பொறுப்பில் இருந்தார். அவர் அமானித குறைபாடு உள்ளது நம்ம வரலாற்றில் என்ன செய்கிறோம், அதில் படிக்கிறோம். இந்த மாதிரி கட்டங்களில் மட்டும் என்ன செய்யலாம், நம்ம அப்படி முற்படுத்திக்கலாம், கேட்கலாம். அப்படி சொன்னதுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு முன்னுக்கு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் உம்மு குல்சூமை அதாவது அடக்குவதற்காக கபரில் என்ன செய்தார்கள், இறங்கினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதை 2-3 விஷயங்கள் சொல்லிக்கிறோம். அந்நிய பெண்ணை, அஜ்னபியான பெண்ணை அதாவது கபரில் இறக்குவதற்காக தொடுகிறது, நம்ம இறக்குறது, பார்க்க போகிறது, இதெல்லாம் என்னது பிழை இல்லை என்பதை இந்த செய்தி என்ன செய்கிற சொல்கிறது. இல்லைன்னா அபூ தல்ஹாக்கு அஜ்னபி, அபூ தல்ஹாக்கு அஜ்னபியாவ உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. இன்னொரு விஷயம், உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் கணவர் இருக்கிறாரு, தந்தை இருக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னும் உள்ள மற்ற உறவுக்காரர்கள் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இறைவன் பக்கம் இந்த நிமிஷத்தில் நெருக்கமாக இருந்திருப்பாரு அவங்க கபரில் இறங்கட்டும்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. இது நம்ம கிடைக்கக்கூடிய படிப்பினை அதுதான். நமது ஜனாசா விஷயங்களில் மார்க்கத்தோடு நெருக்கமானவர்கள் கொஞ்சம் முன்னாகிறது நல்லது என்பதை என்ன செய்கிறோம், நம்ம அதில் புரிந்து கொள்ளணும். மார்க்க ரீதியாக இபாதத்தில், வணக்கங்களில், உலக ரீதியாக கொஞ்சம் தூரமானவர்கள் அந்த நேரத்திலேயாவது இந்த மாதிரி ஆக்க நெருங்கிறது மிகவும் சிறந்தது. ஏன்னா அவங்களோட சிந்தனை அப்போ தான் ஈமானிய உணர்வோடு என்ன செய்யும் இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி நடத்த நம்ம இதில் என்ன செய்யணும் பார்க்கிறோம். அப்போ ஒரு அஜ்னபியான பெண்ணுடைய ஜனாசாவை நம்ம தேவைப்பட்டால் அந்த ஜனாசாவுக்கு போகிறது, அதனுடைய காரியங்களில் ஈடுபடுவது, வேலைகளில் ஈடுபடுவது, இதெல்லாம் பிழை இல்லை. அவங்களோட கஃனுக்கு பிறகு அவங்கள பார்க்கறது, கஃனெல்லாம் இட்ட பிறகு அவங்களே போய் பார்க்கறது, இதெல்லாம் என்னது தவறு இல்லை என்பது இந்த செய்தி சொல்கிறது ஒரு செய்தி. இரண்டாவது என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அபூ தல்ஹா இதில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். தல்ஹத் இப்னு உபைதுல்லா ஒரு நபித்தோழர்,
இவர் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர்ல ஒருவர். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர்களில் ஒருவர். அவர் மக்கா டு மதீனா என்ன செஞ்சார்? ஹிஜ்ரத் செஞ்சார். அப்போ அவர் முஹாஜிர், மக்காவாசி. அபூ தல்ஹா மதீனாவாசி. அபூ தல்ஹா மதீனாவாசி, அன்சாரி தோழர். அவர் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர். இப்போ அபூ தல்ஹா வேறு, தல்ஹத் இப்னு உபைதுல்லா வேறு. இதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேருக்கு அதில் ஒரு கன்ஃபியூஷன் நினைச்சு அபூ தல்ஹா தல்ஹாண்ட ரெண்டு ஒன்று தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 9ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு மரணித்தார்கள். நபி அவர்கள் கண்ணீர் வடித்த மரணங்களில், அவங்களுடைய பிள்ளைகளில் கண்ணீர் வடித்த மரணங்களில் இப்ராஹிம் அடுத்தது, அதாவது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா செய்தியை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம்.